பார்த்தீங்கன்னா, ஏத்தர பத்தியே சொல்லியிருப்பேன். இப்ப அடுத்தது ஒரு பைக் பத்தி நான் சொல்ல விரும்ப போற பைக்குங்க டிவிஎஸ் ஐக்யூ பத்தி சொல்லப் போறேன். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 2010ல ஒரு டிவிஎஸ்ல ஒரு பைக் வாங்குனேன். டிவிஎஸ் டீன் ஜெட்ன்னு சொல்லிட்டு. அது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நெனைக்கிறேன். அந்த டிவிஎஸ் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 40,000 கிலோமீட்டர் ஓட்டியிருப்பேன். ஒரு 2, 3 வருஷம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில நெறைய கம்பைன் சார்ஜிங் கம்பைன், பேட்டரி கம்பைன். அதனால தான் நான் ஈவி வாங்க நெறைய யோசிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி மாறிடுச்சு. இப்போ 10 வருஷத்துக்கு முன்ன டெக்னாலஜி வேற, இப்போ டெக்னாலஜி வேற. ஸோ நான் டிவிஎஸ் எடுக்காத காரணம் ஒன்று அதுதான். ஆல்ரெடி டிவிஎஸ் வாங்கி அது நம்ம செட் ஆகல. அதனால நம்ம அப்போ டிவிஎஸ் நம்பர் 1 பிராண்ட் தான் வாங்கினேன். ஆனால் அப்போ வாங்குச்சு. சர்வீஸ்க்கு எல்லாமே. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ஏத்தரிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காஸ்ட்லி தான், இல்லைன்னே சொல்ல முடியாது. அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ், நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இவங்க ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 212 கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏத்தரில் கவர் ஆனது கண்டிப்பாக இதில் கவர் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த சீட் ரெஸ்ட்டு அந்த ஏத்தரில் இருக்குது, கிறிஸ்டல் இருக்குது, இதுலேயும் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு டியூவல் கலர் இருக்குது. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயினாக இது கொஞ்சம் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2.2 கிலோவாட் ஹவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 2.2ல பார்த்தீங்கன்னா ஐக்யூவில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 94 தான் கொடுத்துருக்கு. சார்ஜிங் டைம் பாருங்கள், 0 to 80 வந்து 2 hours 45 minutesல. இதே ஏத்தரில் பார்த்தீங்கன்னா 0 to 80 ஹவர் ஆகிறதுக்கு நீங்கள் தலை சுற்றி கீழே விழுந்துடணும். அந்தளவுக்கு சார்ஜிங் லேட்டஸ்ட் செம்ம ஸ்லோ ஏறுது. அது நம்ம தெரிஞ்சு தான் வாங்குகிறோம், இருந்தாலும் சொல்கிறோம். அவ்வளோ பெரிய நம்ம நெகட்டிவாக சொல்லலாம், பெரிய பாசிட்டிவாக சொல்லலாம். 0 to 80 நீங்கள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நான் நினச்சே பார்க்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா 6 hours பக்கம் ஆகும். நீங்கள் டபுளாக ஆகுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏத்தருக்கும் டிவிஎஸ் கம்பேர் பண்ணும்போது. அப்படின்ட்டு பார்க்கும்போது எவ்வளவோ பரவாயில்ல. ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 94 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நமக்கு 90 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம இது பார்த்தீங்கன்னா வந்து 3.1 கிலோவாட் ஹவரில் இது பார்த்தீங்கன்னா நமக்கு 123 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக 100 கிடைக்கும். நம்ம வாங்குறதா இருந்தால் இதை கண்டிப்பாக வாங்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 3.2 கிலோவாட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகமாக கொடுக்குறதுனால நமக்கு வந்து 4 hours கண்டிப்பாக சார்ஜ் ஆகுது. 0 to 80 ஆகுது. இது கூட ஒத்துக்கலாம். ஒன்றும் அந்தளவுக்கு இது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 இது வந்து பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு நமக்கு கொடுக்குது. ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 35, 40 அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சார்ஜிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 4 hours 40 minutes தான். இது வந்து பெருசாக வந்து நமக்கு இதாகலை. இது பார்த்தீங்கன்னா 3 பேட்ரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரேஞ்சிங் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் ஏன்னா நான் ஏன் வந்து டிவிஎஸ் ஐக்யூ வாங்கலைன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ஐக்யூப் எஸ், ஐக்யூப் எஸ்டின்னு கொடுத்துருக்காங்க. 3 இது கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ டிவிஎஸ் ஐக்யூப் தான் மொத்தம். ஐக்யூப் எஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து 3.5 கிலோவாட் கொடுத்துருக்காங்க பேட்டரி. அது பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்சு பார்த்து அதுவும் 145. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் நமக்கு குறையுது பார்த்தீங்கன்னா. அதில் நீங்கள் நமக்கு 3 ப்ரைஸும் மாறுது நமக்கு பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா வந்து ரேஞ்சு 145 கலர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூப் பார்த்தா பேஸ் மாடல் மாதிரி நம்ம சொல்லலாம். ஐக்யூப் எஸ் வந்து மிட் வேரியன்ட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஐக்யூப் எஸ்டி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 3.5ல் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜிங் டைம் சீக்கிரமாக அது 3 hours ஏறிடுது. இதுவும் பார்த்தீங்கன்னா 3 hours ஏறிடுது. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சேமாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. எஸ்டிக்கும் என்ன வித்தியாசம்னு நம்ம இப்போ டிவிஎஸ் ஐக்யூபிள் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோடு சைடு அசிஸ்டன்ஸ். நீங்கள் போயிருக்கீங்க, சார்ஜ் இல்லை, இப்போ வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சு அந்த மாதிரினா அவங்க நியர்பை ஷோரூமில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, செய்வாங்க. இதெல்லாம் ஏற்ற காசு கட்டணும் நீங்கள், அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இதில் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா நான் 3 years + 1 year வேணும்னா நம்ம இது பண்ணிக்கலாம். 2 years ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 8 yearsலாம் கிடையாது நமக்கு பார்த்தீங்கன்னா. இதில் இது பார்த்தீங்கன்னா நமக்கு டிவிஎஸ் ஐக்யூப் வந்து பார்த்தீங்கன்னா 2.2 பேட்டரி கிலோவாட் ஹவர். அது பார்த்தீங்கன்னா வந்து நான் பாருங்கள் ஆன்ரோட் ப்ரைஸ் வந்து 1,07,000 போட்டிருக்காங்க. அது ஷோரூம் மாறும். நம்ம என்ன அக்சசரிஸ் அந்த மாதிரி எல்லாம் மாறும். நம்ம நீங்கள் ஷோரூமில் போய் விசாரிக்கிறது பெட்டர். இதனால் இதில் வந்து ஒரு டைம் நம்ம இது பார்த்துக்கலாம். நம்ம எதுக்கும் இதே பார்த்தீங்கன்னா 3.1 இருக்குது, 3.5 எஸ்டி எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிஸ்பிளேயில் கொஞ்சம் செட்டிங்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். அதனால் உங்களுக்கு ப்ரைஸ் மாறும்.
இப்போ 3.1 பார்க்கலாம். 3.1 பார்த்தீங்கன்னா நமக்கு 1,24,000 ஆகுது. இதே பார்த்தீங்கன்னா 3.5 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது 1,20,000 ஆகுது. இதே எஸ் பார்க்கலாம். எஸ்டியும் பார்க்கலாம். இது எவ்வளோ பாருங்கள், இது வந்து 144 ஆகுது பார்த்தீங்கன்னா. இது வந்து 3.5. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 145 ரேஞ்ச். ஆனால் அவங்க 140 கிடைக்குன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம. இது வந்து 5.3 kWh. இது பார்த்திங்கன்னா 1,73,000. இது வந்து ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் எல்லாம் இதுதான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் நான் வந்து ஏத்தர் வாங்குறது மாதிரி இதுதான் கேட்டேன். இந்த 3.5 அவங்களே ஷோரூம் இதுதான் சொன்னாங்க நான் வாங்குறதுக்கு முன்னாடி. ஆனால் வாரண்டி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் தான். நம்ம வேணால் 2 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அதுவும் 5,000 6,000 கட்டி இதையும் நம்ம 5 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மேலே லைட் இருக்குது, இங்கே சென்டரில் கீழே லைட் இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா நல்லா ரோடு மிஷின் கண்டிப்பாக கிடைக்குது. ஆனால் ஏர்டெல் பார்த்திங்கன்னா கீழே மட்டும் லைட்டு, மேலே இந்த ஹேண்டில் பாரில் அப்போ இந்த இதில் லைட் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோடு விஷன் வந்து கீழே வர்றது கம்மியாக இருக்குது. மேலே வர இது ரோடு டாப் சைடில் கொஞ்சம் சரியாக லைட் கிடையாது பார்த்திங்கன்னா. அது இந்த வந்து டிவிஎஸில் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் எக்ஸ்கார்ட்னு கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. அதில் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் வந்து 10/10 நேவிகேஷன் வரணும் நமக்கு. இதில் பார்த்திங்கன்னா டாப் ஸ்பீட் 82 போகுது. ஏற்றலும் கண்டிப்பாக 80 போகுது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நல்லாவே கிடைக்குது. ஏற்றலை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். மோட்டர் பார்த்திங்கன்னா பவர் அதிகம் இதில். இது வந்து ஏன்னா ஏத்தர் பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து சென்டரில் இருக்குது. பெல்ட்டு வச்சுருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து பெல்ட்டு கிடையாது, ஹப் மோட்டர் பார்த்திங்கன்னா. ஹப் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயர் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வச்சுருக்கணும். அவங்க சொல்ல டயர் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணலாம். வந்து மோட்டர் பெண்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா. அது ஒரு நெகட்டிவாக கூட சொல்லலாம். அதனால தான் நான் வந்து வாங்கலை. இந்த டிவிஸு பக்கம் போகலை. ஆனால் வாங்கலாம், ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது பார்த்திங்கன்னா. ஆனால் நம்ம காற்று வந்து நல்லா பிடிச்சிக்கணும் ஏரில் வீலில். அதுவும் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. அது 50 கிலோமீட்டருக்கு பேட்டரி கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா. ஆனால் ஏர்டெல் வந்து 8 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. நான் ஏர்டெல் எடுத்த காரணமே பேட்டரி 8 இயர்ஸ்க்கு நான் எடுத்தேன். அதனால தான் நம்ம எடுத்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1,50,000 ஆகும் கண்டிப்பாக. நம்ம இந்த வண்டியை நம்ம வாங்கும்போது நமக்கு லாங் ரேஞ்ச் வேணும்னா கண்டிப்பாக டிவிஎஸ் iQube ST எடுக்கலாம். 5.3. அது வந்து பார்த்திங்கன்னா 112 ரேஞ்சு கொடுத்துருக்காங்க நமக்கு பார்த்திங்கன்னா. அது பார்த்திங்கன்னா நமக்கு 150 கூட மேக்ஸிமம் போதும். 145 ரேஞ்சு கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு இப்போ ஏன்னா சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் ஆகுது பார்த்திங்கன்னா. மேக்ஸிமம் டிவிஎஸ் iQube STக்கு பதில் S எடுக்கலாம். அது பார்த்திங்கன்னா எல்லா மிடில் கிளாஸ் பீப்புள் எடுக்கலாம் நம்ம. ஏன்னா அது நமக்கு அஃபோர்டபுளாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஆனால் வந்து ST வந்து எடுக்கலாம். அதுங்க ரொம்ப ரேஞ்சு நம்ம யாரும் வந்து 200 கிலோமீட்டர் கண்டினியூஸாக ஓட்ட போகிறோமா கண்டிப்பாக கிடையாது. சார்ஜிங் டைமும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாலாம் கிடையாது. அதனால் நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். 3 இயர்ஸ் பெருசாக நமக்கு ஏற மாதிரி தெரியாது. 1 ஹவர் போட்டால் கூட பாதி % ஏறிடும்ல. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு டிவிஎஸ் iQube S கண்டிப்பாக வாங்குறதா இருந்தால் அதில் எந்த பிரச்சனையும் எந்த இதுவும் சர்வீஸும் நல்லாயிருக்கு. நல்லா எந்த குவாலிட்டியாக இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக எடுக்கிறது இந்த iQube S எடுக்கலாம் பார்த்திங்கன்னா நீங்கள்.